அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கழக கூட்டணி வேட்பாளருக்கு முன்மொழிந்தவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். நன்னிலம் தொகுதியில் கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் எம்என்பி ராஜாவுக்கு முன்மொழிந்த நபர்கள் தற்பொழுது கடத்தப்பட்டிருப்பதாக புகார் வந்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கழக கூட்டணி வேட்பாளருக்கு முன்மொழிந்த நபர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆதரவாளர்கள் கடத்தியிருப்பதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான செய்தியை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கழக கூட்டணி வேட்பாளருக்கு முன்மொழிந்த நபர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆதரவாளர்கள் கடத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கழக கூட்டணி வேட்பாளருக்கு முன்மொழிந்தவர்கள் கடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழக வேட்பாளர் எம்என்பி ராஜா உள்ளிட்டோர் இது தொடர்பான போராட்டத்தில் இறங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். கழக கூட்டணி வேட்பாளருக்கு முன்மொழிந்தவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சந்துவேல். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பில் எம்என்பி ராஜா என்பவர் போட்டியிடுகிறார். அவர் நேற்று தனது வேட்புமனுவை திரளான கழக தொண்டர்களுடன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ் நேற்றும் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் எம்என்பி ராஜாவுக்கு மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு காரணமாக நேற்று ஏராளமான கூட்டம் குவிந்ததை கண்டு முன்னாள் அமைச்சர் காமராஜுடைய ஆதரவாளர்கள் மிகுந்த ஒரு அதிருப்தியில் இருந்தனர். இத்தகைய சூழலில் இன்று வேட்புமனு பரிசீலனை இன்று காலை தொடங்கியது. அப்போது இவருடைய வேட்புமனை எப்படியும் நிராகரிக்க வேண்டும் என்ற துரோகத்தின் எண்ணம் உச்சிக்கு சென்ற அமைச்சர் காமராஜனுடைய குண்டர்கள் அவருடைய எம்என்பி ராஜா, அதாவது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு முன்மொழிந்த நபர்களை மொத்தம் 4 நபர்களை அவர்கள் நேற்று இரவு கடத்தி சென்றுள்ளனர். அதாவது செந்தில்குமார், செல்வகுமார், அம்பிகா, கணேஷ் ஆகிய 4 பேர்களை அவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆதரவு பெற்ற குண்டர்கள், குறிப்பாக நன்னிலம் ஒன்றிய செயலாளர் டிபிஜி அன்பு தலைமையிலான குண்டர்கள் கடத்தி சென்றனர். அவர்கள் இன்று தன்னுடைய வேட்பாளர்கள் இன்று பரிசீலனையின் போது அவர்கள் அரங்குக்கு உள்ளே வரவிடாமல் மிகுந்த தடுப்புகளை அமைத்தனர். இதற்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்களுடைய காமராஜ் ஆதரவு பெற்ற குண்டர்கள் கழக தொண்டர்களை கடுமையாக தாக்கி காயத்தை ஏற்படுத்தினர். அப்போது அங்கு காவல்துறை பாதுகாப்பு படையிலிருந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது வேட்புமனு பரிசீலனை என்பது மிகுந்த ஒரு பரபரப்புக்கு இடையே நடைபெற்று வருகிறது. 2 மணிக்கு மேல் வேட்புமனு பரிசீலனை தொடங்க வேண்டும் என்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 2 மணிக்கு மேல் மீண்டும் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட உள்ளது. இதில் எப்படியும் கழக வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளரான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தன்னுடைய வேட்புமனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வாதிட்டு வருகிறார். ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆதரவு பெற்ற குண்டர்கள் இந்த வேட்புமனை நிராகரிக்க வேண்டும் என்றும் இவர்கள் துரோகத்தின் எல்லைக்கே சென்று மிகுந்த ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்போது நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. எப்படியும் இந்த வேட்புமனு ஏற்கப்பட வேண்டும், ஜனநாயகத்தின் குரல்களை நெளிக்கக்கூடாது என்று எம்ஆர்பி ராஜா, அதாவது வேட்பாளர் ராஜா தொடர்ந்து குரல் கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் குவிந்துள்ளனர். இதனால் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மிகுந்த பரபரப்புக்கு இடையே இருந்து வருகிறது. 2:30 மணிக்கு அளவில் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்ட பரிசீலனை மீண்டும் தொடர்ந்த போது என்ன ஆகும் என்று கழகத்தில் தொண்டர்கள் தவித்து வருகின்றனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆதரவுகள் மிகுந்த ஒரு அராஜகத்தின் எல்லைக்கே சென்று கடும் தாக்கும் எண்ணத்தில் குவிக்கப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக இருந்து வருகிறது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். புரட்சி சாய் சின்னம்மா அவர்கள் நன்னில சட்டமன்ற தொகுதி வெள்ளாளருக்காக ஒரு தொகுதி ஒதுக்கினாங்க. அந்த வெள்ளாளர் தொகுதியில் ஒதுக்கினதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆளுகள் எங்களுக்கு முன்மொழிஞ்சவங்களை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு இங்கே வச்சுருக்காங்க. கூட்டத்தில் கடத்திட்டு வந்ததில் அவன் நான் வரலன்னு சொல்லிட்டு எங்களோட வந்துட்டான். ஆனால் அங்கே அந்த தாலுகா ஆஃபீஸில் எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி பொறுப்புள்ள கொடுத்து ஒரு தொகுதியை கொடுத்து இந்த வெள்ளாளர் தொகுதியில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த ஒன்றிய செயலர் டிஜிபி அன்பு, அமைச்சர் மச்சான், அமைச்சர் ஆளுகள் எல்லாருமே எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி எங்களை இப்படி ஆளாக்கிட்டாங்க. தயவு செய்து மக்களை இந்த ஜனநாயக நாட்டில்
இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தன் வந்து தேர்தல் போட்டியிடுறது அவனோட உரிமை. அந்த உரிமையை தடுக்கிற விதமாக ஒவ்வொரு ஆளையும் அழைச்சிட்டு வந்து அடியாளருடன் நின்று எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை மொத்தமாக வந்து புறக்கணிக்கிறாங்க. உரிமையை மீட்கிறதுக்காண்டி இங்கே வந்து நாங்கள் நின்னோம். இது ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி அடித்து எங்களை அசிங்கப்படுத்து எந்த காவல்துறை எங்களை கேட்கல, எங்களை எதுவுமே கேட்கல. எங்களை தள்ளி ஒருத்தனை ஒரு வேட்பாளருக்கு வழி முடிஞ்சவன நைட்டு 11:30 மணிக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. திருப்பி வரும்போது அவன் எங்கள்கிட்ட வந்து வீடியோ பேசியிருக்கான். இவ்வளவு மத்தியில் வந்து எங்கள் சமூகத்துக்கு இவ்வளவு இலக்கு இருக்கிற அமைச்சர் காமராஜ், முன்னாள் அமைச்சர் காமராஜ் இந்த தொகுதியில் படித்தொழில் அடையணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது.